ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளி நாள் சேனல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட் லைஃப் அப்படிங்கிற ஆப் பற்றினா முழு ரிவ்யூ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரடங்கு இந்த லாக்டவுன் காரணமாக நம்ம வீட்டில் முடங்கி இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய நோயாளிகள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் இருப்போம். அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து மெடிசன் எடுத்துகிட்டு வரும். அப்படிங்கிற நிலைமையில இப்போ பார்த்திங்கன்னா மெடிக்கல் போய் மெடிசன் வாங்குறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளியே போக முடியலை. அந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் சால்வ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப் மூலமாக நம்ம மெடிசின்ஸை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டில் வாங்கிக்கலாம். மருந்து சீட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம அந்த டீட்டெயில் தெரிஞ்சால் நம்ம இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி நம்ம முழு தகவலை பார்க்கலாம். மேலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக போங்க. ஏன்னா அது வந்து ரெஃபரல் லிங்க்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அது மூலமாக போகிறதுனால உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் ஃபஸ்ட்டு அவைல் ஆகலாம். அதனால் அந்த லிங்க்கை பயன்படுத்திக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது போல் ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாசித்து பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டியர் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் பின்கோடை என்ட்ரு பண்ணி செக் நவ் கொடுங்க. செக் பண்ண கொடுத்தோடனே உங்களோட லொக்காலிட்டியில் நாங்கள் இது மாதிரி ஆப்ரேஷன் ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து டேரெக்டாக அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க அட்ரஸை போட்டு அவங்க அட்ரஸில் வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்து இதில் எப்படி இந்த ஆப் ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் இந்த ஆப்பில் கீழே நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஹோம் பட்டன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம டேரெக்டாக இதுலேருந்து அக்சஸ் பண்ணலாம். மேலும் ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பேங்க் கார்டு மூலமாக கட்டினா எவ்வளோ பேமெண்ட்டு, அப்புறம் பேடிஎம் மூலமாக 500 கேஷ்பேக்கு, பேடிஎம்னு என்ன அதை எப்படி பயன்படுத்த அப்படின்னா வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஐ கார்டு மூலமாக 5% கேஷ்பேக்கு, பேபால் மூலமாக 50%, ஃப்ரீ சார்ஜ் மூலமாக 10%. அதுபோல் நீங்கள் வாங்குகிற மெடிசின்ஸ்க்கு உங்களுக்கு எங்கள் ஆஃபரும் கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இதில் கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சேஃபான ஒன்று. மேலும் நமக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து எங்கேயும் போகாமல் நம்ம ஹோம் டெலிவரியாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணி ஆகணும் இந்த நேரத்தில். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி பொருளை வாங்குறது அப்படின்னா டீட்டெயிலாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்க எந்த மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, பேபி அண்ட் மம் கேர், டயபெட்டிக்ஸ், ஹெல்த் கண்டிஷன் அது போலலாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து ஆர்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸை கொடுத்தோன்னே நமக்கு லாகின் கேட்குறாங்கல்ல, அதனால் நம்ம லாகின் பண்ணி ஆகணும். லாகின் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. அடுத்து ஒரு ஓடிபி நமக்கு என்ட்ரு ஆகும். அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பாப்பப்பும் கொடுக்குறாங்க. நம்ம இதை ஹெல்த் செக்அப் பண்ணும்போது நமக்கு கேஷ்பேக்காக ஒரு கோடும் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓடிபி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்ட்ரு பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க உள்ள எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தா பார்த்திங்கன்னா இப்போ லாகின் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே எனக்கு அடுத்து என்னுடைய இமெயில் ஐடி கேட்டாங்க. என்னோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண பிறகு என்னோடய நேம் கேட்டாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆச்சு. அதை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே எனக்கு இது போல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மை ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் காட்டும். அடுத்து மை சப்ஸ்கிரிப்ஷன் காட்டியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் மாதம் எனக்கு இந்த பொருளெல்லாம் எனக்கு இந்த மெடிசின்ஸ்லாம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி மாட்டலாம். அது போல் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் வந்துக்கலாம். இப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா கார்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ எதாவது ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஹோம்குள்ளே மறுபடியும் வந்துக்கலாம். ஹோம்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் நம்ம இந்த மெடிசின்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இது போல் ஆப்ஷன் கேட்குது. இது மூலமாக தான் ஆர்டர் பண்ணணும். அப்லோட் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஆர்டர் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன், ரீஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மருந்து சீட்டு நம்ம டாக்டர் எழுதி கொடுப்பாங்களா, அந்த மருந்து சீட்டு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதை நீங்கள் டேரெக்டாக இப்போ மருந்து சீட்டை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இதில் இருக்கிற பொருளெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா ஆர்டர் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன்னா நீங்களே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மருந்தோட நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த மருந்தோட இது காட்டும். அது எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு இது பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு மெடிசன் காட்டுறாங்கல்ல, இந்த மெடிசன் எனக்கு வேணும்னு நினச்சேன்னா அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஆடுங்கிற ஆப்ஷன் கிடைத்தா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கோ டு கார்ட் கொடுத்தோடனே என்னோடய அட்ரஸ் இதெல்லாம் நான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே ஆர்டர் டீட்டெயில்ஸ் இது போல் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நான் இங்கே என்னோடய அட்ரஸை கரெக்டாக கொடுக்கணும். இதில் அட்ரஸை கொடுக்குறதான் கரெக்டான விஷயம். அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு நான் பேக் வந்த பிறகு அதாவது அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு நான் அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்தோடனே என்னுடைய பேமெண்ட் மெத்தட் எதுவும் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் கார்டு மூலமாக பே பண்ணுற ஆப்ஷன், பேடிஎம் மூலமாக பே பண்ணுற ஆப்ஷன், அதுபோல் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா
இதில் இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குது. அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் வரக்கான ஆஃபர் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 20% இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் கேஷ்பேக் ஆஃபர்லாம் நீங்கள் பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் மருந்துகளை வாங்கிக்கலாம். கொரோனா காரணமாக நம்ம எங்கேயும் போகாமல் இருக்கும், வீட்டிலே இருப்போம். அதுதான் நமக்கும் சேஃப். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்காக இவங்க ஹெல்ப் பண்ணி நமக்கு மெடிசன்ஸ்லாம் கொண்டு வராங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம மனமார்ந்த நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சு தாகணும். இதுபோல் நமக்காக நிறைய பேர் சேவ் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம வீட்டிலே இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நான் அவைலபிளாக இருப்பேன், எப்பயுமே ஆக்டிவாக இருப்பேன். நீங்கள் அங்கேயும் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். மேலும் ஹலோ ஆப்லேயும் இதை பற்றி டீட்டெயில் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் இது போல் பல வீடியோக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.